ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் தினேஷ் கலை. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மழையில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், என்னதான் செஞ்சோம். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் பாட்டி வந்தாங்க. அதெல்லாம் தான் அந்த vlog நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற vlogs-ஐ நீங்கள் உடனே பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். கவர் போடலையா அடிக்குள்ளாயே? கவர் போடலையா மேலே? மழை வேற பெஞ்சிட்டே இருக்குங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கு. குழாய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. நான் இப்பதான் எந்திரிச்சேன். பாத்து வா. ஏன் உள்ள இன்னைக்கு என்ன எழுப்பவே இல்லை? தண்ணி நின்னுடுங்க 9 மணி 10 மணி. ஆனா அப்ப மழையிலே நான் அணைஞ்சிட்டு தான் பிடிக்கணும், இல்லைன்னா நின்றுச்சுன்னா என்ன பண்றது? எல்லாம் தண்ணி பிடிச்சி முடிச்சிட்டேன். நான் இந்த கடைசியாக இந்த குடிக்கிறதுக்கும் இதுக்கும் பிடிக்கும் போது தான் நான் எந்திரிச்சேன். வாமா 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 வாமா. என் மேலாம் ஈரமா இருக்குங்க. உள்ள போயிட்டு வந்தா ஈரமாயிருமா, அதான் ஜாமான் எடுத்து இந்த பெஞ்சு மேல வை, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அது மாவு இருக்கு. சட்னி நல்லா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா எடுத்துட்டு வந்துடும். நல்லா இருக்கா? அதெல்லாம் வழிச்சு வைக்கணுங்க. அவருக்கு வழிச்சு வைக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் தான் வழிச்சு வச்சுட்டு நீட்டாக எடுக்கணும். சரி புடி, நான் எடுத்துட்டு போய் போட்டு வரேன். சாதாரண நாள்லேயே வந்து வேலை செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. மழை நாள் வேறையா ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் இருக்கா எடுக்க வேண்டியது? ஆமாம், துணிலாம் நனைஞ்சிச்சிங்க. பரவாயில்ல, மழையிலேயே குளிச்சிடலாம் கையோட. அதாங்க குள்ளாய் மேக்கப் பண்ணுறேன். இங்கே பாருமா, இதை பார்த்து மேக்கப் பண்ணுமா. குளிச்சுட்டு வந்துட்டா. நல்லா எந்திரிச்சு ஜாமான் விலைக்கு வச்சு அடுத்து சாப்பாடு தான் ரெடி பண்ணணும். தோசை மாவு அரைச்சோம்லாம் முன்னாங்க, அது இருக்குது, அதுதான் ரெடி பண்ணோம். அப்புறம் வந்து பாட்டி வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. காட்டுறேன். அது இது குழஞ்சிக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த கிடா நத்துறாங்க ஊறுகாய் போடுவோமே அந்த கண்ணு. சிவா தோசை தின்னுட்டு இருந்தாங்க. கேள்வி வந்து இந்த சிப்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா தோசை தூக்கி அட்டக்க போட்டுட்டான். ஏன் சிவா தோசை திங்களா? மறுக்கு திங்களா? கேட்ட கூட சாப்பிடு காலையில. ஏன் எதுக்கு தான் ஊத்துறா? நான் சாப்பிட லேட் ஆகும், உனக்கு தான் ஊத்திட்டு இருக்கேன். கேள்வி சாப்பிடுங்க. சரி கேள்வி, நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க எதுக்கு இத்தனை நாளா நீ வரல. ஒரு சில கேட்டாங்க பாட்டியை காட்டுங்க, ஏன் வரல? சரி சாப்பிடு. உள்ளாயா ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க. ஒன்றும் பெரிய இந்த வீடியோவில் ஒன்றும் போடுறதுக்கும் இல்லை. மழை பெஞ்சது லேசாக அப்படியே தூரல் நின்றுதா, அதான் பாட்டி வந்துச்சு. ஏதோ அரிசிலாம் வாங்கணுமா. அப்புறம் வந்து பாட்டி கிளம்புறாங்களாங்க. வந்தாங்க, ஏதோ சாப்பிடனாலும் சாப்பிடல, ஒரு தோசை சாப்பிட்டு விட்டு அரிசி கேட்டாங்க. அரிசி கடையில் வாங்க போகிறேன். அதான் நம்மள்ட்ட வீட்டில் கொஞ்சம் இருந்ததா, ஒரு 1.5 கிலோ 2 கிலோ ஒரு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கிளம்பிட்டு இருக்காங்க. மழை வரதுக்குள்ளே சார் அப்புறம் போய் அந்த பஸ்ஸுக்கு போயிட்டு உள்ளே போனாங்க. தூரல் படுதுங்க. அப்புறம் எங்கள் நைனா வந்து வரேன்ட்டு இருக்கிறாரு. அங்கே ஏதோ வேலை இருக்காம முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு இருக்காரு. அதாங்க மண்டலம் பிரதேசமாக இருக்கேன். பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. சாப்பிட்டாச்சு, தோசை ஊற்றி நாங்களும் சாப்பிட்டோம். என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே ஒன்றும் பொழப்பு இல்லை. நான் எப்பவும் போல் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கேயாவது போய் வாட்டர் பாட்டில் போயிட்டு வரணும். ஏன்னா கேள்வியிலேருந்து
கெடா நாத்திரங்கான்னு சொல்லுவோம்ல, அந்த ஊறுகாய் போடுவோமே பெருசு பெருசா, அந்த கண்ணு 2 ஒன்று அந்த மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும்லங்க ஒண்ணு. ஆமா, அது எடுத்து வந்ததா, அதை சரி போய் வைக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. வாங்க அடுத்தது என்ன பண்றான்னு பார்க்கலாம். போன் வந்தது எப்படி வந்தது அப்படின்னு வந்துதான் சைலண்ட்ல கடந்ததா போன சொல்றான். அப்படி போனு சைலண்ட்ல கிடக்கு. அவங்க மாமியார் போன் அடிச்சாங்களா, அதான் அப்படின்னு போன் வந்து போட்டு விட்டது. இதுதான் அதையும் இதையும் போட்டு குடஞ்சிக்கிட்டு கிடக்குது. சிவாலாம் குடஞ்சிட்டு இருந்தா நாங்க அந்த இவ்வளவு கேப் கேமரா ஆன் பண்ண என்னமா நடிக்கிறா பாத்தீங்களா? இங்கயா உட்காந்து இப்படி போ அப்படின்பா. அவ்வளவுதாங்க. பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துலயே அப்பா வந்தாரு, அவரும் கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாளா பாட்டி ஏன் வரல, இதனாலதான் அவங்க வரலங்கிற காரணத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும்ல. ஒரு நாள் எங்க நைனா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, காலையில விட்டு போயிருக்காரு. காலையில விடியாம 4 மணிக்கு இங்க வேலைக்கு போறோம்னு போயிருக்காருங்க. வரவே இல்லை அன்னைக்கு முதல் நாள். மறுநாள் காலையிலையும் வரல. அப்புறமா ஒரு 11 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போனாராம். சாயங்காலம் ஒரு 3:30-4 மணி இருக்கும். எனக்கு ஃபோன் அடிச்சது கேள்வி, அப்பா இது மாதிரி ஊந்து கிடக்குறான்டான்னு மொட்டையா சொல்லிச்சா. நாங்க வந்து திடீர்னு கிளம்பி ரயில்வேட்டு ஓட்டு காணவே காணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தா அவர் எப்பவுமே காணோம். ஆமா, அன்னைக்குன்னு பார்த்து போய் பார்த்தா செம்ம குடி ரோட்ல, இதுக்கு பக்கத்துல ஆத்துக்கு போற வழியில குடிச்சிட்டு நடு ரோட்ல கிடக்குறாரு. தண்ணி ஊத்தி செத்துருப்பாரு போலனா. வாயெல்லாம் ஒரு 3 வர தள்ளி போய் தூக்கி தண்ணி எல்லாம் குடுப்பாட்டி அடிக்கலான்னு கோவம் வந்துச்சு. அப்புறமா லைட்டா தெளிஞ்சுது போதை. ஏன்னா அவருக்கு போதையில எதுவுமே அடிக்கிறதும் தெரியாது, திட்டுறதும் தெரியாது. அப்படியே வண்டிலாம் அதிகமா போகுது, அப்படியே நம்ம பேசுறதே ஒண்ணுமே புரியாத மாதிரியே ரொம்ப போதையில. உண்மை நினைக்கிறேன், அவர் கெட்டவர்லாம் கிடையாது, அவர் நல்லவர் தான். ஒரு சில இதனால அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்புறம் போய் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். தூக்கிலாம் வீட்டில் போட சொல்லிச்சு, எனக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் இருக்கிறது. வந்துட்டேன். அன்னைக்கு சொல்லிட்டேன். வந்து திரும்ப நைட்டு போன தெளிஞ்சு உட்காந்தாரு. போதையில திரும்ப ஊன் பேசியிருந்தாரா, இனிமே நீ அங்க வந்தனா உன்னை சக்கையா சாத்திடுவேன். சிவாவை வந்து தூக்குன உனக்கு மரியாதை இருக்காது. 2 பேருமே பக்கம் வராதிங்க, கோவத்துல சொல்லிட்டு வந்துட்டேன். 2 பேருமே இந்த சைடு வந்துடாதீங்க. தீபாவளிக்கும் வரல. தீபாவளிக்கும் நான் அப்புறம் ஊருக்கு போயிட்டேன். வரவே இல்லை ரொம்ப நாள். அது இல்லாம தீபாவளிக்கு முன்னாடி உனக்கு பட்டாசு வாங்கி தரேன், உனக்கு வெடி வாங்கி தரேன், உனக்கு சட்டை வாங்கி தரேன், வாட்ச் வாங்கி தரேன்னு என் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கோவம். இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறீங்களே, இனிமே இந்த வீட்டு சைடே வரக்கூடாது, நீங்க உங்களுக்கு குடிதானே முக்கியம். என் பையன் உங்களை கேட்டானா சட்டை எடுத்தா அதை எடுத்தா இதை எடுத்தானே, நீங்களே அவனை சும்மா இருக்கிறோன்னு நிண்டி விட்டுட்டு நீங்க ஆசையை மூட்டி விட்டு போயிடுறீங்க. அப்புறம் எங்க பையன் எங்ககிட்ட கேட்கும் போது எங்களுக்கு வாங்கி தர முடியல, கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு சொன்னோம். கேள்வி அப்ப வந்து ரொம்ப போதையா இருந்தவொடனே இவர் வந்து அடிச்சு இப்படியே பண்ணிட்டுறா தருதலையா அப்படி இப்படின்னு திட்டினாரு. அடிச்சு கைய காலை ஒடிச்சிடுறா அப்படின்லாம் சும்மா கேட்டாரா. அதுக்கு வந்து கேள்வி, அவன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மூஞ்சல் அடிச்ச மாதிரி, போய் எனக்கு பாத்துக்க தெரியும் என் பிள்ளைய, குடிச்சிட்டு ரோட்லயே கிடக்குறாரு. வண்டியில உட்கார மாட்டேங்கிறாரு. அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு குஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு, அதை நான் அன்னைக்குதான் பார்த்தேன். எங்க அப்பா போதையில வந்து போர் வேலை போதி விட்டு படுத்து போனேன். எனக்கு அப்படியே உச்சாந்தாளைக்கு சுள்ளுன்னு ஏறி, ஏய் எந்திரிச்சு போயிடு உள்ள, உன்னை அடிச்சே கொன்றுவேன், அவனை எந்திரா உன்னை கொன்றுவேன்டா, குடிக்காரான்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பிள்ளை நானும் திட்டிவிட்டேன். ஏன்னு கேட்டா எனக்கு ஒரு கோவங்க, குடிக்கலாம் தப்பு இல்லை, குடி கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதான் அன்னையோட சரிங்க. வரல எத்தனை நாள் இருக்கும்? ஏன் 1 மாசம் ஆயிடுச்சுங்க, 1 மாசமா வரல. நாங்களுமே போல கன்ஃபார்மா அழுத்தமா சொல்லிட்டாங்க, வந்தீங்கன்னா 2 பேருமே அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நாங்களும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கேள்வியா யதார்த்தமா போன் அடிக்கும், நாங்க எடுக்க மாட்டோம். எடுத்தோன்னா என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கும். அவங்க அப்பாவுமே என்னப்பா பண்ற அப்படின்னு அப்படி தெளிவிஞ்சு ஒண்ணுமே தெரியாது, என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்பாங்களா, நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு கேட்டா வச்சிருவாரு. குடிக்காம நல்ல முதல்ல சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும், கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும், எனக்கு கூட ஒரு துணையா இருக்கணும், செய்யல எது செய்ய வேணாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பட் ஆனா அது நடக்காது. அதான் விட்டாச்சு, அவ்வளவுதாங்க. இதனாலதான் அவங்க இவ்வளவு நாள் இங்க வரல. நீங்களும் கேட்டீங்க கமெண்ட்ல, எங்க பாட்டி காட்டுங்க. இன்னொரு விஷயங்க, இதை நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பா. அது வந்து நாங்க வந்து எப்பவும் போல என்ன பண்றேன்னு கேட்டு போறதை விட ஒரு அளவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு இப்பதாங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏதோ எங்களுக்கு வர்றதை நாங்க போடுறோம்.
உண்மையா அந்த அரை அரைஞ்சதெல்லாம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சீங்க. அது வந்து உண்மையே கிடையாது, சும்மா ஃபன்னா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க போட்டோம். ஆனா அது உண்மையாவே உங்க மனசுல ஒரு ரியல் மாதிரி அப்படி உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாங்க நடிச்சிருக்கோங்கிறதுதான் எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா உண்மையா அடிக்கலாம் இல்லைங்க, அது சும்மா அதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட், சும்மா கேமராவில் அப்படி பண்றதுதான், தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டென்ட்டுக்காக நாங்க அப்படி ரெடி பண்ணி போடுறோம். இனிமே மேக்சிமம் கண்டென்ட் தான் அதிகமா போடலாம்னு இருக்கும். ஏன்னா போட்டுட்டே இருந்தாதானே நமக்கும் ஒரு கண்டென்ட். அப்புறம் என்ன பண்றேன்னு எடுத்து போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம் வீடியோ எடுக்க முடியாம போற பட்சத்துல இந்த மாதிரி போடுவோம். ஆமா எடுத்து போடுவோம் என்ன பண்றாங்கிறது. அதான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இத பண்ணிக்கோங்க. எதுலயுமே அடிக்கவோ திட்டவோ சும்மாதான் இது பண்ணுவாங்க. எல்லா வீடியோலயும் நான் பாத்துட்டேன், ஏன் விரட்டுறீங்க போறீங்க வரீங்க அப்படின்னு. அதெல்லாம் சும்மாங்க இதுக்காக, மத்தபடி எல்லாம் அவ்வளவு நடிப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து கமெண்ட்ல இவ்வளவு நடக்குது இல்ல, மிச்சர் சாப்பிடுறேன் அப்படிங்கிறான். நீ சாப்பிடுறா, நீ சாப்பிடு, நீ கண்டு பண்ணுமா. அதாங்க யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் டிஸ்கிரிப்ஷன்லயே அவர் கொடுத்துருக்காரு. ஆனா அப்பவும் கேட்டேன், என்னமாமா இப்படி கேக்குறாங்க. அதுல ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, திருப்பிக்கிட்டு ஒன்னா அடிச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. சும்மா பண்ணுங்க, உங்க மனசுல அது வந்து உண்மை மாதிரியே தெரிஞ்சிச்சு. அது எங்களோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம், ஏன்னா நாங்க அந்த மாதிரி சரி அதெல்லாம் கீழே கொடுக்குற டிஸ்க்ளைமர், we don't promote any illegal activities and அப்படின்னு சொல்லி அது இருந்தது. டிஸ்க்ளைமர்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் வேற ஒரு சேனலில் பார்த்தேன், ஆக்சுவலாக காப்பி அடிச்சு அந்த டிஸ்க்ளைமர்லாம். இருந்தாலும் அதெல்லாம் போடணுமா, அதனால போட்டுட்ருக்கிறேன். விளாக் அவ்வளோதாங்க, விளாக் எடுக்கணும். இங்கேருந்து ஒன்றுமே எடுக்க முடியல, கடுப்பாக இருக்கு. ஊருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ இன்னும் ஒரு 2 வீட மாத்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, கூட சீக்கிரம் வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன், மாத்திருவோம். எதுக்கு சிரிக்கிறா மாத்திரம். இப்ப மழை பெஞ்சிருக்குங்க, 2 நாள் வெளியில போக முடியாது. அந்த விஷயம் நான் வேலைக்கு இல்ல, நான் வேலைக்கு போல 2 நாள். அதனால இது வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வேலை எங்கேயும் கிடைக்கலப்பா. பசங்களே வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா மழை பெஞ்சாலும் இங்க வேலை இருக்காது. ஏன்னா போற கொத்தனார் வேலை தானே, மரம் ஏற வேலையே வழுக்கும். பசங்க நிறைய பேர் அந்த வேலைக்கும் போறானுங்க. அதனால ஒன்றும் வேலை இல்லை, அதை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து சென்னைக்குலாம் நான் வெளியூர்லாம் வேலைக்கு போகிற ஐடியாவே கிடையாதுங்க. ஆக்சுவலாக இருந்தால் லோக்கல் ஃபேமிலியோட போனால் மிஞ்சி போனால் எங்கேயாவது இப்போ வெளியூர் ஷிஃப்ட் ஆனோன்னா ஈரோடு பக்கம் ஷிஃப்ட் ஆவேன். எனக்கு வந்து பிடிக்காது, பிடிச்ச இடத்துக்கு வேலைக்கு போவேன். ஈரோடு போவேன். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்காங்க. அங்கே எனக்கு ஏற்ற மாதிரியான வேலை இருக்கும். கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அப்படியே இல்லையா, இங்கே எங்கேயாவது லோக்கலில் வேலை கிடைக்கும் பண்ணணும். அதுதான் என்னோட இது. அவ்வளவுதான், இந்த விளாக் இத்துடன் முடிஞ்சது. இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். ஜிம்மிக்கு எதுக்கு அடிச்சாங்க, எதுக்குன்னு சொல்லு. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ என்ன முடிஞ்சது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃபேமிலி. பட்டன் ஒர்க் ஆகல, எப்ப வரை இதே பொழப்பு.